கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவுகள் காணப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியிலே தனியாருக்கு சொந்தமான ஆடை தொழிற்சாலை ஒன்று இருக்கின்றது. குறித்த ஆடை தொழிற்சாலை வளாகத்திற்குள் கருச்சிதைவுகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் கிளிநொச்சி பதில் நீதவான் குறித்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்களுக்கு உள்ளே சென்று செய்தி சேகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சியில் அறிவியல் நகரில் அமைந்திருக்கின்ற தனியார் ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவுகள் காணப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு பல தனியார் ஆடை தொழிற்சாலைகள் வடக்கு உள்ளிட்ட பல இடங்களிலும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்ற இந்த ஆடை தொழிற்சாலையில் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் என்று பணியாற்றுகின்றார்கள். பெரும்பாலும் இவ்வாறான ஆடை தொழிற்சாலைகளில் அதிகளவாக பெண்கள் தான் பணியாற்றுகின்றார்கள். ஆடை தைப்பதில் பெண்கள் தான் ஈடுபடுகின்றார்கள். அதனை மேற்பார்வை செய்வது, வழிநடத்துதல் போன்ற செயற்பாடுகளில் தான் கூடுதலாக ஆண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கு பணியாற்றுகின்ற பெண்கள் தொடர்பாகவும் அந்த நிறுவனங்கள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. அதில் முக்கியமானது சில ஆடை தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தில் அங்கு பணியாற்றுகின்ற மேல் அதிகாரிகள் ஈடுபடுவதாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள், கருத்துக்கள் இந்த சமூகத்தில் பேசப்படுகின்றது. இவை உறுதிப்படுத்தப்பட்டவை அல்லது உறுதிப்படுத்தாமல் இருக்கின்றது என்பதை தாண்டி இவ்வாறு தனியார் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுபவர்கள் தொடர்பாக இந்த சமூகத்தின் மத்தியில் ஒரு பார்வை இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக முறைப்பாடுகள் தெரிவிப்பதற்கு அங்கிருக்கின்றவர்களும் முன்வந்ததும் இல்லை. முறைப்பாடுகள் பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டதாகவும் இல்லை. ஆனால் அவற்றை தாண்டி அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை மர்மமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்கின்ற கருத்து இன்று வரை நிலவுகின்றது. ஆகையால் உண்மை அல்லது பொய்க்கு அப்பால் இவ்வாறு ஒரு பேச்சு அல்லது கருத்து சமூகத்தில் இருக்கின்ற போது அது தொடர்பாக சரியான விசாரணைகளை இங்கிருக்கின்ற அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே அதிக நேரம் பெண்களிடமிருந்து வேலை வாங்கப்படுகின்றதா? அங்கிருக்கின்ற பெண்களை தங்களது அதிகாரங்களை வைத்து துஷ்பிரயோகம் செய்து அவர்களுக்கு பாலியல் சீண்டல்கள் அல்லது பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்படுகின்றதா? இவ்வாறு பல விடயங்கள் நடப்பதாக விமர்சனங்கள் அல்லது கருத்துக்கள் கூறப்படுகின்ற நிலையில் அது தொடர்பான உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறான தொழிற்சாலைகளுக்கு சென்று அங்கு பணியாற்றுவோர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அது தொடர்பான தெளிவை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என பலரும் கூறி வருகின்றார்கள். இவ்வாறு சில செய்திகளும் இவ்வாறான கோணத்தில் பல செய்திகளும் இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றமையை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இது தொடர்பான பார்வையாக இந்த தொகுப்பை பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.